சார் இது என்ன சார்? தேங்க்யூ மிஸ்டர் வீடன். இது என்ன நியூஸ் சார்? தென்காசி வனத்துறை அலுவலகத்தில் விவசாயி மரணம். அது மேஜிஸ்ட்ரேட் விசாரணையால் அதிகாரிகள் அது கலக்கம். ஓஹோ, பயப்படுறாங்க போல இருக்கு. சரி, ரைட். இது என்ன சார்? இது வனம் சார். புலியை போட்டு வனசர்க அலுவலகம் போட்டிருக்க. ஆமாம். பின்ன எதுக்கு புலிக்கு தானே சார் துப்பாக்கி எடுக்கணும் நீ சார்? புலியை பிடிச்சி சண்டை போடு ஃபாரஸ்ட் அதிகாரி சார். என்ன சார் நீ புலியை பிடிச்சி இது பண்ணாமல் விவசாயி பிடிச்சி போட்டு 11 மணிக்கு அவனுக்கு அவங்ககிட்ட பிரியாணி வாங்கி சொன்னாமல் அதோடு விடுறது விட்டுட்டு நீ சும்மா நீ அவனை போய் சாவடிக்கிறேன்னா எப்படி அடிக்கலாம்? யோ ஃபாரஸ்ட் ரேஞ்சரு ஆஃபீஸர் ஐயா எப்படி அடிக்கலாம்? இவர் தான் பாவம் வச்சு. ஐயோ பாவமாக இருக்குது சார் இவரை பார்த்தா சார். இது என்ன சார்? இது அடித்து பணம் பறிக்கிறார்கள். அப்பா, போலீஸ் வனத்துறை மீது பாயும் என்னது ஜவாது மலை மக்கள். ஐயோ என்ன சார் இது? வனத்துறை இவங்க வேறு இப்போ போட்டிங்கன்னா வெறும் லஞ்சம் வாங்கின போகிற சமயம் அதோடு நிறுத்தவனீங்க. எப்படி நீ அவனை போய் அடித்து கொள்கிற? அவங்ககிட்ட இருக்கிறது கொடுப்பான், பீடி கொடுப்பான், பீடி வாங்கி இப்படி அதிகாரி சார். திஸ் வெரி பேட் சார். பாருங்கள் சார் சீஃப் மினிஸ்டர் சார். இப்போ நீங்கள் ஓகே இது அவரை விளக்கு வைக்க சொன்னார். நீங்கள் அன்றைக்கி வந்து ஜூம் லைட் அடித்து காட்டினீங்க. இவர் சும்மா அந்த சரி விடுங்க சார். நீங்கள் அவங்க வந்து நீங்கள் லஞ்சம் நீங்கள் உருவாக்குன்னு நான் சொல்லலை. டிஎம்கேக்காரு அவர் பெரியவர் வந்து இறந்து போனார். அவர் வந்து விதை போட்டார், ஆளை தண்ணி ஊற்றினார். நீங்கள் ஆலமரமாக்கிட்டீங்க. லஞ்சத்தை ஆலமரம் ஆக்கி தமிழ்நாடு பூரா போட்டீங்க ஹைவேஸில். இவர் பாருங்கள் அப்படியே கை தூக்கி எப்படி இது பண்ணுறாரு. Gee, Tamil Nadu, what is going on is only very bad government. Please dismiss them and take good name. In the forest department, people are just not only eating public money, they are eating deer and fox. சார், காட்டு முயல் காட்டு மானெல்லாம் தின்றாங்க, நீங்கள் பிரியாணி பண்ணி தின்றீங்கலாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க சார். சார் ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க சார்? சார் எனது எத்தனை கம்ப்ளைண்ட் இருக்குது தெரியும் போலீஸில்? அத்தனை கம்ப்ளைண்ட்டையும் இது பண்ணி விட்டீங்க சார். போலீஸ்க்கெல்லாம் ஏன் சார் நீங்கள் நல்லா அவனுக்கு பிரியாணி கொடுத்து பதக்கம் கொடுக்குறீங்க? டாஸ்மாக் தண்ணி வேணால் அவன் காசு கொடுத்து அப்போ சாப்பிட்டுக்கிட்டோம் சார். இது மாதிரி பண்ணாதீங்க சார். தமிழ்நாட்டில் வந்து இப்போ நல்ல அவேர்னஸ் சில பேருக்கு ரொம்ப வந்துடுச்சு சார். நீங்கள் நிம்மதியாக வீட்டுக்கு போகலாம். நீங்கள் இவரும் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாரு. சீட்டு எத்தனை வரும்? எம்பி 30 வருமா 35 வந்துச்சுன்னா நமக்கு வந்து போகிறோம், பில் பாஸ் பண்ணுறது கை தூக்கினா போகிறோன்னு சொல்லி இப்போ பார்க்குறாரு. அவர் கனிமொழி மேலேயே இப்போ கை வச்சு கண்ணு வச்சுட்டாங்க சார். அந்த மாதிரி எப்படியா இழுத்துட்டோன்னா நம்ம தமிழ்நாடு இழுச்சுன்னா நம்ம வந்து பில்லெல்லாம் பாஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்குறாரு அவர். ஜி மோதிஜி, தமிழ்நாடு குட் கவர்னன்ஸ் இஸ் லாஸ்ட். மோதிஜி, ப்ளீஸ் டூ சம்திங். ப்ளீஸ் டூ சம்திங் சார். Okay, goodbye. Every citizen, please understand, good governance is for you. Good governance is by the citizen. Good governance is for the citizen. Please understand, my dear citizen. Please follow me for good governance. Thank you and goodbye. Thank you and goodbye, Mr. Leader. Thank you and goodbye, Mr. Modi ji. Thank you and goodbye, Mr. Sonia ji. Thank you and goodbye, Mr. Amit Shah ji. Thank you and goodbye, Mr. Rahul ji. And thank you and goodbye to Madam Priyanka ji. Welcome to Pachari Yoga International Trust for Good Governance. Hello sir, look at this letter from Thiru
Satyabrata Sahu, IAS, Chief Electoral Officer and Secretary to the Government. He is writing this letter which is numbered as 7777 as on 6/4/2019. He says it is email letter. Anyway, it's all right. He says, see, public elections department, so that he is having a lot of departments in his pocket. Secretariat, Chennai. Sir, how he can give good governance with a letter like this? Drafted on 6/4/2019. Tamil Nadu is suffering from corona. And the Chief Minister wants funds from central government to disburse to the common man. I don't understand, sir. But anyway, you look at this letter. He is writing a letter to Director General of Police, Chennai. Mostly these letters are put in the dustbin of Director General of Police. That is good governance in Tamil Nadu, sir. Elections, general elections to Lok Sabha, 2019. Complaint regarding. He should have processed this letter before the Lok Sabha elections. Or he should have postponed the election. See, he is giving the acknowledgement to Thiru P.S. Surendranath, Madurai, email dated 4/4/2019. Okay. And one more person by name Agni Sri Ramachandran, Dharmapuri district. I am directed to enclose. He is not directing, he is only directing by somebody else, maybe the Chief Minister Edappadi or OPS. I am directed to enclose here with a copy of each of the letters received in this reference cited for taking up appropriate action, not immediate action. I am also to request you to send a report in the matter to this office immediately. He is writing to the Director General of Police and he has put it in his dustbin. And it is signed by some clerk. Thu is not spitting, sir. Thu Anandaraj. He is sitting here in the office, in the Chief Electoral Officer, Chief Electoral Officer. In that office, he is sitting and writing letters to Commissioner of Police, Inspector General of Police, Nodal Office, election, that is separate. There are so many people in the secretariats are outside. They're all eating like anything, salary, government salary. But good governance is nothing. Good governance is kept in the file. And like this, every election, some complaints are received and he is putting everything in the dustbin, sir. Thank you very much, Mr. Anandaraj. 6/4/19, you have signed it. Okay. Secretary to the government. See, you are not secretary to the public. Okay, it's all right. Put it in the dustbin, sir. This is the fate of good governance in Tamil Nadu. நண்பர்களே, இது பார்த்தீங்களா? இது என்னன்னு தெரியுதுங்களா? ஹைகோர்ட்டில் டைரக்ஷன் டு த சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். குற்றம் நடந்திருக்கு, அந்த குற்றத்தை நீ இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஆக்ஷன் எடு அப்படின்னு. இது கிரைம் நம்பர் பாருங்கள். இது ஹைகோர்ட் டைரக்ஷன் நம்பர் 5645/2018. பிட்டிஷனர் நான் சுரேந்திரநாத், சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், ஆசின்பட்டி. இவர் என்ன பண்ணுறாரு, ஆசின்பட்டிக்காரர் ஆக்ஷனே எடுக்க மாட்டேங்கிறார். இந்த போலீஸ்காரர் ஸ்பாட்டுக்கே வரல சார். ஸ்பாட்டுக்கே வராமல் இவருக்கு அவர் இது பண்ணுறாரு. என்னது, ஸ்பாட்டுக்கே வராமல் அத்தனை குற்றம் பண்ணுறாரு.
அது என்ன பண்ணுறாருன்னா இப்படியே பண்ணி எழுதிட்டு அப்படியே வந்து கேஸை க்ளோஸ் பண்ணுறாரு. ஏன்னு கேட்டேன்னா அவன் எதிர்பார்ட்டி வந்து லஞ்சக்காரன், நல்லா லஞ்சம் நிறைய பெருசாக கொடுப்பான். அதனால் இது என்னுடைய எதிரிக்கிட்ட அந்த ஃபுல்லாக லஞ்சம் வாங்கிட்டு அப்படியே எழுதுறாரு, தைரியமாக எழுதுறாரு. இது இவருக்கு பாருங்கள், இது ஆசிம்பட்டி போலீஸு ரிப்ளை. இது காவல் கூடுதல் கண்காணிப்பாளர் அவர்கள். கூடுதல் கண்காணிப்பாளர்னா யாருன்னா தமிழில் எழுதிக்கிறாங்க, இவங்களாம் வந்து அவர் வாங்கி இதெல்லாம் வச்சுக்கிட்டாரு. ஐயா பொருள் கிரைம் நம்பர் இதெல்லாம் ஆகிருக்கு, நான் வந்து ஒழுங்காக வேலை பார்த்துருக்கேன், இது பண்ணி நான் வந்து இது பண்ணியிருக்கேன்னு சொல்லி இதை வந்து பார்வையிட பண்ணியிருக்கார் இவர் டிஎஸ்பி. என்னன்னு கேட்டால் மனு விசாரணை முடிக்கப்பட்டுள்ளது. மனு விசாரணை எந்த கிரைம் எந்த முடிச்சிருக்கா என்ன ஒன்றுமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இது பாருங்கள், இது வந்து ஆர்டிஐ ரிப்ளை கணேசன், இதில் வேறு விபி கணேசன் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர், தலைமையிடம் மதுரை மாநகர் போலீஸ் has given this FIR, sir. It is numbered 57/2014, dated 5/2/2014. It is against my tenant. The FIR is against my tenant who is not vacating my premises, who is robbing my rent money. Even on 5/2/2014, and Mr. V. Balakrishnan has taken the action to arrest the criminals. But these police people, after his immediate transfer, they have forgotten, they are not taking any action on the FIR. Good governance is lost in Tamil Nadu, sir, and it has to be brought back by force, by yoga and Bhagavad Gita. Sir, this is the piece of paper that is pasted on the courts, 3 courts in Tirumangalam. There are 3-4 courts in Tirumangalam complex. Everybody is bribed. Advocate is bribed, and judges are bribed, bench clerk is bribed, head clerk is bribed. And in some JM court, there that fellow is receiving bribe money in front of the camera, sir. Vigilance people are not taking action. Tamil Nadu vigilance. I shall show the vigilance later also. He has refused to take action because he says that he has got a lot of cases. About 3,000 people are working in the Department of Vigilance, Anti-Corruption and Vigilance, sir. They are not taking any action. And I have lodged one complaint also, sir. Vigilance complaint against one Barsad Begum, judge. She is unfit, Barsad Begum. Anyway, I will show you the Tamil Nadu good governance is lost in the neck deep water. And the water is infested with the crocodiles. This is the letter received by me from Registrar of Vigilance by reply paid AD, dated 27/8/2019. The subject is complaint against TMT A. Barsad Begum. Barsad, sad means she is not sad. Actually, her name is Barsat, Barsath. This is the vigilance letter, sir, with so many mistakes. Then third additional district municip, Tirumangalam, another, and present sub-judge at Melur is given the reply, but I don't know what action they have taken. This registrar of vigilance, what action they have taken, I don't know. From last year, August. This year, almost it will come August 2019, he has replied. Now this is going to be 2020.
because corona is there, they will open the court in July and they may start the work at Vigilance, Chennai. New judge also has come, one CJI, Mr. Sahi, and he is very busy with his own dignified matters of the High Court. This is good governance in Tamil Nadu, sir. Okay. In another case, see, this sub-judge by name அனுப்புனர் திரு எஸ் முத்துக்குமரன். BSc BL. I don't know what he has studied. Anyway, it's all right. He is a judge and I am a complainant and I am an affected person. He has asked these two advocates to surrender all the papers to the court, and he has given in 2018, September 12th, okay, to these two people, but they have not taken any action on this documents also. I lodged a complaint with Bar Council of Tamil Nadu and Pondicherry against one advocate, Mr. S. Murugadas, complaint number 100. And this S. Murugadas goes to Chennai Bar Council and bribes those people. And they just give the reply saying that the allegations are false. This is good governance in Tamil Nadu, sir. The Bar Council is not fake, but it is influence peddled by bribery and narcissism. This is bad governance in Tamil Nadu, sir. This is the internet media news, sir. DSP Vishnu Priya killed herself, says CBI. Closes controversial case after 3 years. They just closed the cases. We can't ask anything. This is good governance in Tamil Nadu, sir. Pachari Yoga International Trust, that is part. This is to certify that Bhagavad Gita and yoga will neutralize evil forces threatening good governance in this 21st century. This is also to certify that Bhagavad Gita offers yoga, meditation, and recitation as a powerful tool to boost value in Modi's Swachh Bharat towards performance of one's duty irrespective of gain or loss.